இந்த மாலை நேரத்தில் புரட்சி தீ பரவ என் தமிழ் புலிகள் கூடியிருக்க எதிர் நிற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதுச்சேரியை ஆள துடித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கும் அறைகூவலாக சவாலாகவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. இரண்டு நேரம் குறைவா இருக்கு, இரண்டு சின்ன கதைகள், அப்புறம் ஒரு சின்ன விளக்கம், இதோட முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மனித உலகத்திலேயே சொல்ற எல்லா உயிரினங்கள்லையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது பிறக்கும் போதே, அதாவது எல்லா உயிரினமும் பிறக்கும் போது குறைந்தபட்சம் 60% அறிவு வளர்ச்சியோட, மூளை இல்லைங்க, மூளையும் வளர்ந்துருக்கும், கூடவே அறிவு வளர்ச்சி 60% முழுமையா பிறக்கும் எல்லா உயிரினமும், மனிதனை தவிர. மனிதன் பிறந்த உடனே பால் குடிக்க கூட தெரியாது ஒரு குழந்தை தான் மனிதன். ஆனா எந்த உயிரினமும் அப்படி கிடையாது. அதோடைய இயல்பு வாழ்க்கைய பிறந்த நொடியிலிருந்து வாழ ஆரம்பிக்கும். இந்த மனிதன் கடைசியா தோன்றனாலும் அவனுக்கு ஒவ்வொன்றும் கைப்பிடிச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழல் தான் அவன் பிறந்ததுல இருந்தே இருக்குது. அதனாலேயே இந்த இனம் சபிக்கப்பட்டு இருக்கு. அடுத்த நல்லதை கூட ஒவ்வொரு போராளிகளா புரட்சிவாதிகளா தோன்றி தோன்றி அந்த தலைமுறை இளைஞர்களையும் அடுத்த தலைமுறையும் கையை பிடிச்சு வழி நடத்த வேண்டிய தேவையா இருக்கு. ஒவ்வொரு நம்ம காலங்காலமா பிறந்தது இந்த மண்ணில். நம்மளுக்கு தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 1000-2000 ஆண்டுகளா மூத்த குடிகளா நம்ம இங்க இருந்தாலும் நமக்கான அறிவு வளர்ச்சியில இன்னமும் நம்ம ஒரு மிருகங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு வளர்ச்சியில நம்ம ரொம்ப கம்மி தான். அதோடைய வாழ்க்கை பிறந்த நொடியிலிருந்து அது வாழ தொடங்குது. மனிதன் 30 இல்ல 25-30 வயதுக்கு அப்புறம் தான் தன்னோட வாழ்க்கை என்னன்னே உணர்ந்து வாழ தொடங்குறான். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணும் கிடையாதுங்க. நீங்க நல்ல ஜப்பானை பத்தி கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகாசாகினா மறக்க முடியாத இடம். அதே மாதிரி இன்னொரு இடம் ஜப்பான்ல இருக்கு. என்னன்னா ஒண்ணும் கிடையாது, அந்த நிலப்பகுதியை ஒட்டின மாதிரி ஒரு தொழிற்சாலை தொடங்கப்படுது. இந்த தொழிற்சாலை ஒரு பக்கம் இருக்கு, இயங்குது, அது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல பூனைகள் ரொம்ப விரும்பி வளர்க்குற உயிரினம். நம்ம எப்படி நாய்க்கு அதிகமா அந்த பூனைகள், எல்லா விலங்குகளும் வளர்ப்பாங்க, இந்த பூனைகள் கொஞ்சம் கூடுதலா வளர்ப்பாங்க. இந்த பூனைகள் என்ன அப்படின்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை வெளியே வரக்கூடாது ஜப்பான்ல. நம்மளால ரோட்ல நாய் கண்டுபிடிக்க தெரியல. ஜப்பான்ல எந்த உயிரினமும், அவன் மனிதனை தவிர எந்த வளர்ப்பு பிராணிகளும் வீதியில நடமாட முடியாது, அதுக்கு சட்டம் இருக்கு. இப்ப இந்த சம்பவம் நடந்து 40 ஆண்டுகள் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்பவம் நடந்து 40 ஆண்டுகள். அந்த பூனை திடீர்னு ஒரு நாள் ரோட்டுக்கு வருது. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, என்னடா பூனை நம்ம நாட்டுல அனுமதியே கிடையாது, ரோட்ல சுத்துது. அது நடனம் ஆடிக்கிட்டே போகுது, சாலையை கடக்குது. ஒரு உயரமான கட்டிடத்துல ஏறி நடனம் ஆடிக்கிட்டே மேலிருந்து கீழே வச்சு தற்கொலை பண்ணிடும். எல்லாருக்கும் ஒண்ணு ஆச்சரியம், ஒரு பூனை சாலையில நடனம் ஆடி மாடி ஏறி மொட்டை மாடிக்கு போய் தற்கொலை பண்ணிக்குது. இது ஒரு நாள். மறுநாள் 10 ஆச்சு, 10 100 ஆகுது. யாரோ சபிச்சுட்டா, நம்ம ஊருக்கு பில்லி சுனியா வச்சுட்டா அப்படின்னு அந்த மக்களும் திங்க் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அது மக்களுடைய இயல்பு. போராளிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கடமையை செய்யறாங்க. அப்போ அங்க இருக்க ஆராய்ச்சியாளர்கள் தங்க கடமையா கையில் எடுக்கிறாங்க. என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, இறந்த பூனைகளை உடற்கூறாய்வு பண்ணும்போது அதனுடைய மூளைகள்ல பாதரசத்தால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படா இங்க பாதரசம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது, தீவிரமா ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தொழிற்சாலை கழிவுல இருந்து வெளியான அந்த பாதரசத்தை அருந்தியது அந்த பூனைன்னு மற்ற விலங்குகளோடு கண்டுபிடிக்கப்படுது. சரி, பூனைக்கு எப்படி பாதரசம் போயிருக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க. அங்க நடந்த அந்த தொழிற்சாலை கழிவுகள் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுகள்ல நீர்த்தேக்கங்கள்ல கலக்கப்பட்டதுனால அந்த நீர்த்தேக்கங்கள்ல வளர்ந்த உயிரினங்களை நம்ம மனிதர்கள் சமைச்சு சாப்பிடும் போது அதோடைய தலைப்பகுதியை துண்டிச்சு நீக்கிறது வழக்கம். இந்த தலைப்பகுதியில அந்த மீன்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கும் இருந்த அந்த மெர்க்குரி அப்படின்ற பாதரசத்துடைய தாக்கத்தை அந்த கழிவை சாப்பிட்ட விலங்குகளும் பாதிக்கப்பட்டது. அதன் மூலமா அந்த பூனைகளும் அந்த விலங்குகளும் பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு தற்கொலை நடந்திருக்கு. இது கடந்த 40 ஆண்டுக்கு முன்னால ஜப்பான்ல நேரடியா நமக்கு எதிராக கண்ணெதிர்க்க நடந்த ஒரு சம்பவம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆலை கழிவுகளை நம்மள குடிக்கக்கூடிய நீர்த்தேக்கங்கள்ல கலந்தா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்ம அந்த ஒருவேளை
ஒருவேளை தப்பி தவறி அந்த கழிவுகள் மண்டையில் நீக்கப்பட்ட பாகங்களை மனிதர்கள் சாப்பிட்டிருந்தா அந்த நாய் பூனைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும். இத பத்தின அந்த ஆலை அங்கிருந்து நீக்கப்பட்டது. இதுல இன்னும் கூடுதல் விவரம் என்னன்னா, அந்த ஆலை ஜப்பான்ல இருந்து நீக்கப்பட்டு இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள குடியேறி இருக்கு. நீலகிரி மலைக்கு பின்னாடி சட்டம் கட்டாம எவருடைய சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அந்த ஆலை செயல்பட்டுக்கிட்டு பல ஆயிரம் விலங்குகளை கொண்டு அந்த நாடே துரத்தி அனுப்பிச்ச ஒரு ஆலையை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறானா அவன் அது நல்லா கேட்டுக்கங்க. ஒரு ஜப்பான் நாடு தன்னுடைய விலங்குகளை கொண்டதுக்காக வெளியேற்றின ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள நிறுவனா அந்த விலங்குகளை நம்ம இந்த ஆட்சியாளர்கள் கேவலமா நினைக்கிறானா? அவனுங்களை செருப்பாக அடிக்கணுமா? என்ன இது அடியா? ஒரு விலங்குக்காக அவன் ஜப்பான்ல பரிதாபப்படுறான். இங்கே இதே இடத்துல இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்து நாம் தமிழர் கட்சி மேடை போட்டு தெரியுங்களா? சுமார் கரெக்டா 15-20 நாளுக்கு முன்னாடி நாடக கம்பெனி திமுக நாடகம் நடத்திட்டு போச்சு. அரைநாள் உண்ணாவிரதத்தை தவிர உங்களால என்ன கிழிக்க முடியும்? ஏரி தண்ணீர கழிவு நீரை கலந்து அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போதுன்ற ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் படிச்சுட்டா மட்டும் போதாதுங்க. சூரியன் சார்ந்த அறிவு வேணும். படிப்பு வேற, அறிவு வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மண்ணிய மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் இந்த நாட்டுடைய தேவை என்னன்றது, மக்களுடைய தேவை என்னன்னு புரியும். நீ ஒரு கிரிமினல் லாயருங்கிறதுனால நீங்க வழக்காடி குற்றம் செய்யணும் வெளியே எடுத்துட்டு அதே வேலை இங்கேயும் வந்து செய்றீங்க. குற்றம் செய்யக்கூடிய கம்பெனிகளை இந்த நாட்டுக்குள்ள அப்படியே ஃப்ரீ பர்மிட் மாதிரி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கனகஞ்சேரியில மருத்துவ கழிவை கலக்கல. இதுக்கு பின்னால யாரும் பேசாத சமூக நீதி அரசியல் இருக்கா? ஏன் கனகஞ்சேரியில கலக்கல? இங்க கலக்கல? இங்க அங்க என்ன இது? நீ போய் பாரு, அதான் அப்பட்டமா தெரியுது கண்ணு இருக்க. கனகஞ்சேரியில உங்களை கலக்க முடியல. அந்த மக்கள் ஏறி நிக்கிறான், எங்கிட்ட கேள்வி கேட்கிறான். ஆனா இங்க இருக்கிற சமூக நீதி பேசுற திமுக செய்யற கேவலமான செயல் இது. ஜனநாயக படுகொலை. கடலுக்குள்ள ஒரு திமிங்கலம் 45 ஆப்பிரிக்க யானைகளுக்கு சமான ஒரு திமிங்கலம் இந்த கடலுடைய சூழலில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மிருகம். திமிங்கலத்துக்கும் மனிதனுக்கும் மிக நெருங்கிய உறவு. அது ஒரு கடல் வாழ் பாலூட்டி, நம்ம நிலம் வாழ பாலூட்டி. ஒரு திமிங்கலம் கடலுக்குள்ள தன்னோட பிறந்த திமிங்கலத்துக்கு நீந்த தெரியும், மனிதனுக்கு தான் நடக்க தெரியாது. அந்த திமிங்கலம் நீந்தும், ஆனா செத்து போய் மிதக்குது. தன்னுடைய தாய் அந்த தாய் அந்த திமிங்கலத்தை பால் குடி, நீ நீந்து, நீ ஏன் கலந்து கிடக்கிறன்னு கெஞ்சுது. அதை போய் கிட்டத்தட்ட இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள்ல 1 வார காலம் தன் குட்டி கூட அந்த திமிங்கலம் துடிக்கிறதுக்கு எதுக்காக தெரியுங்களா? மனிதாபிமானமே இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு மோசமான செயல். பிளாஸ்டிக் மலை குப்பை. அந்த மலை குப்பையில அந்த குட்டி திமிங்கல சிக்கி மூச்சு திணறி இறந்து போய் ஒரு ஆசிரியர் அதை ஒரு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு விளக்குறார். விளக்கும் போது 6வது படிக்கிற குழந்தை, நம்ம எல்லாம் மனிதர்கள் வளர்ந்துட்டோம், 25 வயசுக்கு மேல ஆகுது. அந்த 6வது படிக்கிற குழந்தை திருப்பி என்ன கேட்குது தெரியுங்களா? ஐயா விடுங்க, பாடம் நடத்துறத விடுங்க, வாங்க ஏன்னு போய் அந்த மலையை எடுத்துட்டு வருவோம், எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவோம் சொல்லு. இந்த உண்மையை சொல்லணும்னா இந்த அதிகார ஆட்சி எல்லாத்தையும் அப்ப இருக்கிட்ட குழந்தைகள் கிட்ட கூட கொடுத்துடலாம். மனிதன் வளர்ந்த 35 வயசு அனுபவம், படிச்சுட்டேன், பட்டதாரி, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாசமாகிறது என்னன்னு செய்யறவங்க கொடுத்தது யாரோட தப்பு? நீங்க ஒரு ஓட்டு மட்டும்தான் யோசிக்கிறீங்க. அது அடுத்த தலைமுறைய 20 வருஷம் வாழ்க்கை. இந்த 5 வருஷத்துல அவன் செய்ய போறது அடுத்த தலைமுறைக்கு 20 வருஷத்துக்கான பாதிப்பு. எதை பத்தின சிந்தனையில் 500 ரூபாய்க்கு விலை போனா போதும். 500 ரூபாய் எங்க பார்க்காத 500 ரூபாயா உங்க வாழ்நாள்ல? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையா? இல்ல அவனுக்கு ஏன் 500 ரூபாய்? இது திமுக கூட்டம். இந்த அப்படியே ஆப்போசிட்ல பண்ண அதிமுக அதுவும் ஒரு ஆர்ப்பாட்டம், சாலை மறியல். அவ்வளவுதானே நமக்கு தெரிஞ்ச அரசியல. இதை பத்தி மேடை போட்டு பேச தெரியணுமே, தெரியறதுக்காக ஆள் இருக்கணும் கூட, அதுவும் கிடையாது. இந்த திமுக ஒரு அறைகூவலோட கேட்கிறேன், நீங்க கொடுத்த
அந்த அடையாள உண்ணாவிரத போராட்டத்தின் விளைவாக நீங்க சாதிச்சதா சொல்ற எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் and then எஸ்டிபி இடிபி எஸ்டிபி இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பத்தி உனக்கு அடிப்படை அறிவா தெரியுமா? அது நான் 8வது படிக்கும் போது பண்ண சயின்ஸ் ப்ராஜெக்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது பேசிக்கா செய்யற அடிப்படையில தண்ணி அழுக்கு தண்ணியை சுத்தம் செய்யற ஒரு அடிப்படை முறை. அதை செஞ்சுட்டா அந்த அழுக்கு தண்ணி சுத்தமாயிடுமா? அதை செஞ்சுட்டாங்க, வெற்றி கொண்டாட்டா 6 நாள் எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. நாட்டை விட்டு தின்னவனுக்கு நம்ம ஓட்டையும் வித்து தின்னானுக்கு இந்த ஏரியை வித்து தின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 164 ஏக்கர் ஏரி இன்னைக்கு 100 ஏக்கர் கூட கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரோடு இந்த விரிவாக்கம் எதுவும் உங்களுக்கு இல்ல. இங்க இருந்து நிலவளங்களை தேடிக்கிட்டு போக நீங்க உடனே விரிவாக்கம் போட்டாப்பா நம்ம வேகமா போறோம்ப்பா. இது டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இது பாண்டிச்சேரியோட வருமானத்துக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் சொல்றேன். அதை ஏரியை சரி பண்ணி அதுல உன்னால டூரிஸ்ட் ஸ்பாட்டா கொண்டு வர முடியாது. உனக்கு முடியாதுன்னா இன்னமும் கேட்கிறேன். இந்த அறைகோல் போட்டு நீ உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் போது ஏற்ற கொடுத்து நான் வந்து அன்னைக்கு ஒரே நாள் அந்த வேலையை நிறுத்த வேலைக்கு வேலை தெரியாதவங்க எனக்கு கொடுத்த கதையா போச்சு இந்த வேலை. இதுதான் கடைசி. இது இதோட நிறுத்திடுவேன்னு நினைக்காதீங்க. சட்ட போராட்டமும் பண்ணுவோம். இந்த ஏரியை மீட்டெடுத்து இந்த புதுச்சேரி மண்ணுக்கான பயன்பாடு உள்ள பகுதியா திருப்பி மறுகட்டமைப்பு பண்ணி உருவாக்கும். நீ கிட்டத்தட்ட எத்தனை லாரி மண்ணி எடுத்துங்கிற வரைக்கும் என்கிட்ட ரெக்கார்டு ராஜா. நீ வேற யார்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. நீ எங்க இருந்து பள்ளம் எடுத்த உன் மொத்த புகைப்படமும் வீடியோ ஃபுட்டேஜ் கவரேஜோட என்கிட்ட இருக்கு. வேற யாருக்கிட்டையும் பாடிச்சிடல. மொத்த இயக்கங்களையும் கேட்டேன். ஒருவேளை ஐயா வச்சிருந்தேன், நம்ம கிட்ட இல்லாத அவங்ககிட்ட பரிமாறிக்கிறார். யாருக்கிட்டையும் இல்ல. நாங்க அப்பயும் போய் கேட்கிறோம். ஒரு பொதுப்பணித்துறை அதிகாரி அதெல்லாம் படிச்சுட்டு வந்தானா இல்ல எதுக்கு வந்தானு எனக்கு தெரியல. பொதுப்பணித்துறை அதிகாரிட்ட கேட்கிறேன், ஐயா எதுக்குங்க இது? ஒண்ணு இல்லைங்க, அங்க இருக்கிற தண்ணிய மழை டைம்ல அப்படியே கொண்டு போய் இப்படி போவோம் இல்லைங்க, அப்ப ஃபில் பண்ணிடுவோம். மழை தண்ணி எடுத்து வந்து ஏரியை ஃபில் பண்ணிட்டு அதுல போட்டு வர போறோம். சுத்துறோம். ஒரு மாதம் சுத்தினா போறோம். ஒரு மாதத்துக்கு ஏங்க அதுல பூ சுத்துறீங்க? இது எப்படி நடக்குன்னு கேட்டேன். இல்ல நடக்கும் பாருங்க. கடைசியில காவா தண்ணி விட்டு நம்ம காலி பண்ற வேலையை செஞ்சு வச்சிருக்கோம். காவா தண்ணி இது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்டால குளோரின் கலந்தா தண்ணி தான் இங்க இங்க கொண்டு வந்து விட போறாங்க. இது சூரிய வெப்பத்துல ரியாக்ட் ஆகி ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாறும். அதை பத்தி நான் தெரியாது. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாறிச்சுன்னா அதுல எந்த உயிரினமும் வாழ முடியும். ஒருவேளை தப்பி தவறி ஏதாவது ஒரு உயிரினம் வாழ்ந்தா ஜப்பான்ல சத்த கதை தான் அடுத்து நமக்கும். ஒருவேளை எதுவும் நடக்கல, அந்த தண்ணி ஃபில்டர் ஆகி கீழே போகுது அப்படின்னா குளோரின் கண்டாமினேஷன் வாட்டர் தான் மறுபடியும் கீழே போகும். கீழே இருக்கிற நிலத்தடி நீர் மேல ஏற்ற ஓவர் டேங்குக்குன்னா அதுவும் குளோரின் கண்டாமினேட்டட் வாட்டர் தான். அதுக்கப்புறம் நீ அதை நான் சுத்தப்படுத்துறேன்னு மறுபடியும் ப்ளீச்சிங் பவுடர் குளோரைடு தான் கொட்ட போறேன். கொட்டிட்டு மறுபடியும் எங்களுக்கு என்ன கொடுக்க போற? அது ஒரு தண்ணி தான். நீ ஒண்ணு செய்யறீங்க, பிடபிள்யூ தண்ணி எடுத்துட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சீங்கன்னா அந்த பாத்திரத்தை சுத்தி ஒரு கடினமான உப்பு ஃபார்ம் ஆகும். ஒரு பாத்திரத்துல இவ்வளவு உப்பு ஃபார்ம் ஆகுது. நம்ம உடம்புல அது என்ன செய்யணும் ஒரு நாளா சிந்திக்கிறீங்களா? 500 ரூபாய்க்கு ஓட்டு போட்டா 500 ரூபாய்க்கு போட்டா இதேதான். யாருக்கு நானும் பார்த்துட்டோம். இந்த தடவை போற அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வா தான் இருக்காங்க. ஆனா இந்த 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு மனநோய் இருக்கு. சின்ன பசங்களை எங்க நம்புறது? இந்த மனநோயில இருந்து முதல்ல வெளியே வாங்க. இந்த மனநோயில இன்னைக்கு 16 வயசு பையன் இந்தியாவின் அடுத்த மிக முக்கிய தொழிலதிபராக மாறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. தம்பியோட சின்ன ஐடியா பண்டா பரிமாற்றம் ஒரு முறையில சிந்திச்சுக்கோங்க, செயல்பட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் கையில தான். உங்களை கேள்வி கேட்க ஒரு தலைமுறை வீரியமாக வந்து கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக. இதோட ஒரு கூத்து என்னன்னா, இதுல ஒரு நியமன சட்டமன்ற உறுப்பினர் வேற இந்த தொகுதி. அவரு எங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியல. உங்களுடைய கடைசி கால அத்தியாயம் தான் இது. நீங்க எவ்வளவு பிரகாசமா எரியுதுன்னு நினைக்கிறீங்களோ வீரியமான தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. உங்க கதையை சீக்கிரத்துல முடியும். கவலையப்படாதீங்க. நன்றி, வணக்கம். நான் தமிழ்.